கிறிஸ்தவர்கள் மரித்தவரிடத்தில் ஜெபிக்கலாமா? இதை சொல்லும் பொழுதுவே அநேகருக்கு என்ன ஞாபகம் வரும் என்றால், இதை ரோமன் கேத்தலிக் தான் என்ன பண்ணுறாங்க, இப்படி செய்கிறாங்க, அவங்க தான் இதை தொடங்கினது போல் என்ன பண்ணுவாங்க நினைப்பாங்க. அது உண்மை கிடையாது. இப்பொழுது இருக்கிற வாலிபர்கள் சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சத்தியத்தை கூட தியாலஜிக்கலி தேவைப்படும் போதோ ஹிஸ்டாரிக்கலி தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த சேனலுடைய நோக்கம். ஆகவே தான் நம்முடைய அப்ரோச் எப்பொழுதுமே கிரிட்டிக்கல் அப்சர்வேஷன் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங். இதை வேத வசனத்தின்படி சரித்திரபூர்வமாக எப்படி பார்ப்பது என்பது தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராம். கிறிஸ்தவர்கள் மரித்தவரிடத்தில் ஜெபிக்கிற ஒரு பழக்கம் எப்பொழுது இருந்தது, எப்படி, என்ன, அது வேதத்தின் அடிப்படையில் சரியா என்ன என்பதை தான் இப்பொழுது நம்ம பார்க்க போகிறோம். மிகவும் எளிமையான விதத்தில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, ஜெபம் எப்படி செய்ய வேண்டும், வேதம் என்ன சொல்கிறது? மத்தேயு 6:9 படிக்கும்போது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்பொழுது ஜெபமாகப்பட்டது நேரடியாக தேவனிடத்தில் பேசுகிறது, டைரக்ட் டு காட். இரண்டாவது, அந்த ஜெபத்தை நம்ம எப்படி செய்கிறோம் அப்படின்ற வேதம் என்ன கற்றுத் தருகிறது என்றால், இயேசுவின் மூலமாக பரிசுத்த ஆவியினுடைய உதவினால நம்ம செய்கிறோம். நீங்கள் 1 தீமோத்தேயு 2:5 படிக்கும்பொழுது, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. அப்போ அந்த ஒருவரே என்று சொல்லப்படுகிறது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்பொழுது மனுஷருக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தர் பேதுரும் இல்லை, யாக்கோபும் இல்லை, மதர் மேரியும் இல்லை, அப்போஸ்தலனாகிய பவுலும் இல்லை, இயேசு மட்டும்தான் மத்தியஸ்தர். அப்போ இந்த ஜெபத்தை நம்ம எப்படி ஏறெடுக்கிறோம் என்றால், இயேசுவின் மூலமாக பரிசுத்த ஆவியினருக்குள்ளாக ஏறெடுக்கிறோம். மூன்றாவதாக, அப்பொழுது மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமா, மற்றவங்க நமக்காக ஜெபிக்கலாமா என்ற கேள்வி எல்லோருக்கும் நன்றாக தெரியும். பவுலே தெளிவாக சொல்கிறார், எனக்காக என்ன பண்ணுங்க, வேண்டுதல் செய்யுங்க, ஜெபிங்க என்று யாருக்கு சொல்கிறார் என்றால், உயிராக இருக்கிற பவுல் உயிரோடு இருக்கிற சபைக்கு சொல்கிறார். இப்பொழுது இங்கே தான் நான்காவது சிலர் என்ன சொல்கிறார்கள் என்றால், உயிராக இருக்கிறவங்களுக்கு உயிராக இருக்கிறவங்க ஜெபிக்கிறது ஓகே, ஆனால் மரித்தவர்கள் கூட தேவனிடத்தில் உயிரோடு தானே இருக்கிறாங்க, அப்போ அவங்ககிட்ட ஜெபிச்சா என்ன தப்பு? இப்படி ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், மரித்தவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று எந்த இடத்துல வேதத்தில் சொல்லப்படலை. அது நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்தது, இப்படி சொல்லும் பொழுது சிலர் சொல்லுகிறது என்னென்னா, நீங்கள் ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 8ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், பரிசுத்தவான்கள் ஜெபத்தை ஏறெடுத்து செல்கிறார்களே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை நம்ம படிச்சிருவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின பொழுது, அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய, எங்க கவனிங்க, பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ பரிசுத்தவானுடைய ஜபங்கள் அவங்க கையில் இருக்கிறதா எழுதப்பட்டிருக்கு. சரிங்களா? இது இப்படியே இருக்கட்டும். வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 3-4 இப்படியா சொல்லுது, வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியில நின்றான். சரிங்களா? அடுத்தது, சிங்காசனத்திற்கு முன்பதாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கு. இப்போ இதிலிருந்து என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சபைக்குள்ள வந்தது என்றால், மரித்து போன பரிசுத்தவான்கள் இடத்துல நம்ம ஜபிக்கலாம், ஏன்னா நம்ம ஜபம் அவங்க கையில் இருக்கு. அடுத்தது, தூதர் இடத்துல என்ன பண்ணலாம், ஜபிக்கலாம், ஏன்னா ஜபம் அவங்க கையில் இருக்குன்ற போல ஒரு டாக்டர் இங்கிருந்து என்ன பண்ணுறாங்க, எடுக்கிறாங்க. இந்த 2 வசனத்தை நம்ம நிதானமாக படிக்கும்பொழுது, இந்த ஜபங்களெல்லாம் அவர்கள் பொற்கிண்ணியில் என்ன பண்ணுறாங்க, தேவனுக்கு முன்னாடி அப்படியே தூபமாக போகிறது, மாற்று கருத்தை இல்லை. ஆனால் அவர்களிடத்தில் ஜபிக்க வேண்டும் என்று எந்த இடத்துலையும் வேதத்தில் சொல்லப்படலை. கான்டெக்ட் அப்படி இல்லை. இப்படி நம்ம சொல்லும்போது சிலர் என்ன சொல்கிறார்கள் என்றால், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன சொல்லுது, பரிசுத்தவான்களிடத்தில் நம்ம ஜெபிக்கலான்றது போல சொல்லப்படுகிறது அப்படின்றாங்க. அந்த வசனத்தை நம்ம பார்த்துருவோம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்து இருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு ஓடக்கடவும் என்று எழுதப்பட்டிருக்கு. கான்டெக்ஸ்ட்டை பாருங்க. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்திருக்கு. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல ஆகட்டும், நியூ டெஸ்ட்மெண்ட்ல ஆகட்டும், யாராச்சும் ஈசாக்கு இடத்துல, யாக்கோபு இடத்துல, ஆபிரகாம் இடத்துல ஜெபித்ததா இருக்கா? அப்படி இல்லை. இதற்கும் தெளிவு நான் நெக்ஸ்ட் பாயிண்ட்ல நான் வரேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அதுதான் சொல்லுது. அவங்கள போல நம்ம இமிடேட் பண்ணலாம், அதாவது அவங்கள போல இருக்கணும், அவங்கள போல விசுவாசம் இருக்கணும், அவங்க எந்த இடத்துல ஆண்டவருக்கு வைராக்கியமாக இருந்தாங்களோ அப்படி இருக்கணும் வேண்டும் என்று உதாரணமாக சொல்லப்படுகிறதே தவிர, ஜபத்திற்கும் இதற்கும் எந்த இடத்துல எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஏனென்றால் கான்டெக்ஸ்ட் என்ன சொல்லுதுன்னா, விசுவாசத்தை தொடங்குறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற கிறிஸ்துவை நோக்கி நம்ம ஓடணும். இப்பொழுது தான் அநேகர் எதிர்பார்த்திருக்கிற கேள்வி, அப்போ மதர் மேரி இடத்துல ஜபிக்கலாமா? ஏனென்றால் அவங்க கிருபை பெற்றவங்க, அவங்க பாக்கியவதி. உண்மைதான், அவர்கள் கிருபை பெற்றவர்கள், அவர்கள் பாக்கியவதி. மதர் மேரி என்பவர்கள் மிக மிக முக்கியமானவர்கள், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அவர்களிடத்தில் ஜபிக்கலாமா என்ற கேள்விக்கு வேதத்தின் அடிப்படையில், நம்ம வேத வசனம் என்ன சொல்லுதோ அதை தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். வேத வசனத்தின் அடிப்படையில் பேதுருவோ, யாக்கோபோ, யோவானோ யாருமே மதர் மேரியின் இடத்துல ஜெபித்ததாக எங்கேயும் நாம் பார்க்கவே முடியாது. சரிங்களா? இன்னொன்று, இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேற போகிறாரு. அப்பொழுது அவங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறார், நீங்கள் போய்ட்டு எருசலேமில் காத்திருங்கன்னுட்டு. இப்படி காத்திருக்கும் போது அந்த 120 பேர் சொல்கிறாங்களே ஏறக்குறைய, அதில் மரியாளும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. இதை தான் நம்ம அப்போஸ்தலர் 1:14 பார்க்குறோம். அது ஒரு முறை படிச்சிடறேனே. அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும்
அவருடைய சகோதரரோட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அப்பொழுது சபையாகப்பட்டது ஜெபிக்கும் பொழுது, அந்த ஏறக்குறைய 120 பேர் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தில் மரியாளும் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் தேவனிடத்தில் ஜெபிக்கிறார்கள். இந்த 119 பேர் மரியாள் இடத்துல ஜெபித்ததாக சொல்லப்படலை. 120 பேரும் ஏறக்குறைய தேவனிடத்தில் ஜெபிக்கிறார்கள். இப்பொழுது நியூ டெஸ்ட்மென்ட் முழுக்க அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மரித்த பரிசுத்தவான்களோட ஜெபித்ததாக அல்லது உயிரோடு இருக்கிற இயேசுவின் தாயார் இடத்துல ஜெபித்ததாக எந்த இடத்துலையும் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் சொல்லப்படலை. வேத வசனத்தை வேத வசனமாக தான் நம்ம பார்க்கணும். இப்பொழுது வேத வசனத்துக்கு வெளியே அதை சிலர் அப்பாக்ரிப்பா புத்தகம் சொல்கிறாங்க, தள்ளப்பட்ட ஆகமம் என்று. சில பேர் டியூட்ரோ கேனனிக்கல் புத்தகம் என்று சொல்கிறார்கள். இந்த 2 மெகாபீஸ் 15ஆம் அதிகாரத்தில் எரேமியா தன்னோட ஜனங்களுக்காக ஜெபித்ததாக சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. சரிங்களா? இதை வைத்து ஏற்கனவே நியூ டெஸ்ட்மெண்ட்டுக்கு முன்னாடியே இது போல் ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருந்திருக்கிறதே என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது. கவனிக்கணும், இது போல ஒரு பழக்கம் சபைக்கு இருந்ததா அல்லது யூதர்களுக்கு இருந்ததா? அதுதான் நம்முடைய கேள்வி. அது கூட டியூட்ரோ கேனனிக்கல் புத்தகத்தை யூனிவர்சலாக ஒட்டுமொத்தமாக யூதர்கள் பயன்படுத்தவில்லை. அதுதான் உலகத்தில் உள்ள அத்தனை ஸ்காலர்களும் ஏற்றுக்கொள்கிறது. அப்படி ஒரு வேளை அதை பயன்படுத்தி இருந்தாலும் கேள்வி, கிறிஸ்துவ சபை பயன்படுத்தினதா? 100 வருடத்திலிருந்து அந்த ஏர்லி கிறிஸ்டியன் சபை பயன்படுத்தினதா? பேதுரு அதை செஞ்சாரா? யாக்கோப் அதை செஞ்சாரா? யோவான் அதை செஞ்சாரா? மதர் மேரி அதை செஞ்சாங்களா? ஸ்டீபன் அதை செஞ்சாரா? யார் அதை செய்தது? யாரும் அதை செய்யவில்லை. மரித்தவரிடத்தில் ஏர்லி சர்ச் ஜெபித்ததாக 100 வருடத்தில் எந்த விதமான எவிடன்ஸும் இல்லை. சில விவாதத்திற்கு மெக்காபிஸை எடுத்துக்கொண்டாலும் கிறிஸ்தவ சபைக்கு அது ஏற்றதா என்றால், நியூ டெஸ்ட்மென்ட் சபைக்கு ஏற்றதா என்றால் சுத்தமாக இல்லை. அதை எந்த இடத்துல 100 வருடத்தில் இவர்கள் பின்பற்றினதாக எந்த வரலாறும் இல்லை, வேதத்தின் அடிப்படையிலும் பார்த்துட்டும் இல்லை. இப்பொழுது இது எப்படி வந்தது, எப்படி இது டெவலப் ஆனது? ரோமன் கேத்தலிக் தான் இதுக்கு காரணமாக என்றால், நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அப்படி ஒருவர் மேலே பழியை தூக்கி போடக்கூடாது, அது மிகவும் தவறு. ஆகவே தான் நான் ஒரு சொல்வது, நமக்கு எதிராளியாகவே இருந்தாலும், அப்படின்னா ரோமன் கேத்தலிக் எதிராளி அந்த சென்ஸில் சொல்லலை, உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்முடைய எதிராளியாகவே இருந்தாலும் அவர்கள் தவறு செய்யவில்லை என்றால் தவறு செய்யவில்லை என்று சொல்வது தான் நீதி, நியாயம். அப்போ எல்லாவற்றையும் ஒரு டினாமினேஷன் மேலே தூக்கி போடக்கூடாது. இப்பொழுது தான் சில ஹிஸ்டாரிக்கல் காரியங்களை சரித்திரபூர்வமாக மிகவும் எளிமையாக பார்க்க போகிறோம். இப்போது எப்படி வந்தது இது சபைக்குள்ளாக? இந்த பரிசுத்தவான்களிடத்தில் மரித்தவர்களிடத்தில் ஜெபிக்கிற ஒரு பழக்கம் முழுமையாக வேதத்தில் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் இல்லை. இது போன்ற ஒரு பழக்கம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்குற கேள்விக்கு 100 வருடம் இது போன்ற பழக்கம் இல்லை, சுத்தமாக இல்லை வேதத்தில். சொல்லப்போனால் 200 வருடம், அதாவது 2nd செஞ்சுரி வரையிலும் இது போல ஒரு பழக்கம் சபைக்கு சுத்தமாக இல்லை. இந்த 2nd செஞ்சுரியில் பாலிகாப் மரித்த பிறகு அநேக மார்ட்டையர்ஸ் தேவனுக்கென்று இரத்த சாட்சிகளாக பரிசுத்தவான்கள் மரிக்கிறார்கள். அப்பொழுது சபை அவருடைய கல்லறிடத்தில் போய் அவருடைய அந்த அனுதாபத்தை, அந்த ஞாபகத்தை வைத்துக்கொண்டு சபையாகப்பட்டது அங்கே போவாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை போய் அந்த இடத்துல அவர்களை பார்த்துட்டு அவங்களோட ரிம்பமரன்ஸ், அவங்க ஞாபகத்துக்காக போயிட்டு வருவாங்க. அந்த இடத்துல கூட அவர்கள் அவரிடத்தில் ஜெபித்ததாக இந்த 200 வருடம் எங்கேயுமே சொல்லப்படலை. இது போல் ப்ரேயர் எப்பொழுது டெவலப் ஆகுது அப்படின் போதோ இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் ஆகுது. அப்படி டெவலப் ஆகும்பொழுது தான் இது ஓரிகன் இது சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இது ஒரு எழுத்தாக எப்பொழுது சொல்லப்பட்டது என்றால், சிரில்ஸ் ஆஃப் ஜெருசலேம் இவர் தான் ஒரு ரைட்டிங்கில் இப்படி எழுதுகிறார். அவர் என்ன எழுதுகிறார் என்றால், மேலும் நமக்கு முன்னாடி நித்திரை அடைந்தவர்களையும் முதலாவது முப்பிதாக்கள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், இரத்த சாட்சிகள் ஆகியோரையும் நினைவு கூறுகிறோம் என்று அவர் என்ன பண்ணுகிறார். இதுக்கு பின்னாடி சில காரியங்கள் அவர் எழுதுகிறார். இது எப்பொழுது 2வது நூற்றாண்டுக்கு பிறகு, ஏறக்குறைய 3வது நூற்றாண்டில். அப்பொழுது 3வது நூற்றாண்டிலிருந்து 4வது நூற்றாண்டு வரையிலும் தான் என்ன ஆகுது, இது பெரிய அளவில் அப்படியே டெவலப் ஆகிட்டு கொண்டு வருகிறது. சபை இதை செய்ய தொடங்கினதுமே அந்த காலகட்டத்தில் விசுவாசிகளிடத்தில் வேதாகமம் இல்லை. ஏனென்றால் வேதாகமம் இந்த காலகட்டத்தில் முழுமையாக நமக்கு கொடுக்கப்படலை. இதற்கு முன்னாடி இருந்தது 1st செஞ்சுரியில் என்னன்னு கேட்டிங்கன்னா டிடாக்கே. இந்த டிடாக்கேயில் இன்ஃபன்ட் பேப்டிசத்தை குறித்து சுத்தமாக எதுவுமே கிடையாது. 2வது, இது போன்ற பரிசுத்தவான்களிடத்தில் மரித்தவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்றும் சுத்தமாக இல்லை. இது 3rd செஞ்சுரி, 3வது நூற்றாண்டிலிருந்து தான் இது டெவலப் ஆகிட்டு வருது. இந்த நேரத்தில் விசுவாசிகளால் இது வேத வசனத்தின் அடிப்படையில் இல்லையான்னு கேட்க முடியாது. ஏனென்றால் அந்த காலத்தில் லீடருங்க தான், அப்போஸ்தலர்கள் தான், சர்ச் ஃபாதருங்க தான் வேதாகமத்தை போதித்து கொண்டு இருந்தார்கள். விளங்குச்சுங்களா? அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி தான் நடந்து கொண்டு வந்தது. முழு வேதாகமும் நமக்கு லேட்டராக தான் நமக்கு கிடைக்குது. இப்பொழுது 2ஐயும் உங்கள் முன்னாடி நான் வைத்திருக்கிறேன். வேதத்தின் அடிப்படையில் எந்த இடத்துலையும் மரித்தவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று வெளிப்படையாக சொல்லப்படவில்லை. அடுத்தது ஏர்லி சர்ச், அப்போஸ்தலர்கள் இதை பின்பற்றினார்கள் என்றால் 100 வருடத்தில் சுத்தமாக இல்லை. எப்பொழுது இது டெவலப் ஆனது? 3வது நூற்றாண்டிலிருந்து தான். சரிங்களா? இப்பொழுது வேதத்தின் அடிப்படையிலும் பார்த்துட்டோம், சரித்திரபூர்வமாக பார்த்துட்டோம். வேதத்தின் அடிப்படையில் தெளிவாக
மரித்தவரிடத்தில் ஜபித்ததாக ஒரு எவிடன்ஸும் வேதாகமத்தில் இல்லை. ஒன்று, சுத்தமாக நியூ டெஸ்ட்மெண்ட்டில், அது ரோமன் கேத்தலிக் பயன்படுத்தினாலும், ஆர்த்தடாக்ஸ் பயன்படுத்தினாலும், ப்ராட்டஸ்டன்ட் பயன்படுத்தினாலும் நியூ டெஸ்ட்மெண்ட் ஒன்று தான். இந்த நியூ டெஸ்ட்மெண்ட் முழுக்க அப்படியாக பரிசுத்தவான்கள், மரித்த பரிசுத்தவான்களிடத்தில் சபை உயிரோடு இருக்கிறவர்கள் ஜெபித்ததாக இல்லை, எங்கேயுமே கிடையாது. சரித்திரபூர்வமாக பார்த்தோம்னா இது 1வது நூற்றாண்டில் இருந்தது என்றால் இல்லை. டிடாக்கவே இது குறித்து சொல்லலை. 2வது நூற்றாண்டில் தான் மரித்த பரிசுத்தவானுடைய கல்லறை இடத்துல போய் பார்த்துட்டு அங்கே அவங்க ஞாபகத்திற்காக வருடம் போகிறது பழக்கமாக இருந்தது. 3வது நூற்றாண்டிலிருந்து தான் இது போல் மரித்த பரிசுத்தவானிடத்தில் ஜபிக்கிற ஒரு பழக்கம் டெவலப் ஆனது. இப்பொழுது கன்க்ளூஷன், கேள்வி, மரித்த பரிசுத்தவானிடத்தில் ஜபிக்கலாமா? அது அப்போஸ்தலன் பவுலாக இருந்தாலும் சரி, மதர் மேரியாக இருந்தாலும் சரி, பேதுருவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவங்களிடத்தில் ஜபிக்கலாமா? வேதம் என்ன சொல்கிறது? சிம்பிள் ஆன்சர், வேதத்தின் அடிப்படையில் வேதம் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம பின்பற்ற வேண்டும். அதில் தெளிவாக இருக்கணும் நம்ம வாலிபர்கள். வேதம் என்ன சொல்லுது? முதலாவது, ஜெபம் பிதாவினிடத்தில் ஏறெடுக்கிறோம். அதை தான் மத்தேயு 6 நம்ம பார்க்கிறோம். அடுத்தது வேதம் என்ன சொல்லுது? மனுஷருக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தர் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே. அது எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்பொழுது இயேசுவின் மூலமாக நம்ம ஜெபிக்கிறோம். 3வது, உயிராக இருந்தாலும் சரி, மரித்திருந்தாலும் சரி, உயிராக இருக்கும்போது இயேசு நம்மோடு கூட இருக்கிறாரு. நம்ம மரித்த பிறகு நாம் இயேசுவோடு கூட இருக்கிறோம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் மரித்தவரிடத்தில் ஜெபிக்கலாமான்ற கேள்விக்கு 4வது பதில், வேதத்தில் எங்கேயும் அது போல் ஆதாரம் இல்லை. அப்படி ஜெபிக்க வேண்டும் என்றும் புதிய ஏற்பாடு நமக்கு சொல்லித்தரல, எந்த இடத்துலையும் சொல்லித்தரல. இப்பொழுது தான் 3 விதத்தில் நம்ம யோசிக்கணும். என்ன வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். 2வது, வேதாகமம் எதை நமக்கு அனுமதிக்கிறது, இப்படி ஜெபிக்கணும்னு அனுமதிக்கிறதா? இல்லை. 3வது, இந்த ஒரு பார்வை எப்படி தான் பார்க்கணும்னா, வேதாகமத்திலையும் பார்க்கணும், சரித்திரபூர்வமாக பார்க்கணும். சரித்திரபூர்வமாக பார்த்தோம்னா இது போல் ஒரு பழக்கம் 100 வருட காலத்தில் சபைக்குள்ளாக இல்லை. இந்த ஒரு செயின்ட் இடத்துல ஜபிக்கிற ஒரு டெவலப்மெண்ட், அந்த பழக்கம் 3வது நூற்றாண்டிலிருந்து தான் வந்தது என்று சரித்திரம் சொல்கிறது. இப்பொழுது வாலிபர்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வேதத்தை ஃபாலோ பண்ணணுமா அல்லது 300 ஆண்டுகளுக்கு பிறகு சர்ச் செய்த அந்த பாரம்பரியத்தை நம்ம பின்பற்ற வேண்டுமா? இந்த ஒரு கன்க்ளூஷன் உங்களிடத்தில் விடுகிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இதை குறித்து பேசுங்க. நம்முடைய ஒரே நோக்கம், எந்த டினாமினேஷனாக இருந்தாலும் நம்மெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நேசமாக இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், இருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். மே காட் பிளஸ் யூ ஆல்.